செம்மறி ஆடு மற்றும் விவசாயம் சார்ந்த இந்த காணொளியை பார்த்து வந்திருக்கும் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நீங்கள் விவசாயம் மற்றும் அந்த மயிலம்பாடி ஆடுகள் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஆடுகளை இந்த மயிலம்பாடி ஆடுகளை வாங்கி வளர்ப்பது மிகவும் லாபகரமானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் அது சார்ந்த தகவல்களை பார்க்கலாம். எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவுக்குள்ளே போவோம். இதை பற்றி மற்றும் விவசாய பராமரிப்பு இந்த யூடியூப் சேனலுக்கு விவசாய பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் செம்மறி ஆடுகளுக்கு எவ்வாறு ஒரு மாதத்தில் 7 கிலோ ஆவரேஜாக 7 கிலோ ஒரு நாளைக்கு 200 கிராம் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நான் 5 கிலோ தீனி தின்னுவிட்டால் அதுக்கு ஒரு கிலோ எடை கூட வேண்டும். அதுதான் நமக்கு லாபமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா, இந்த ஆடுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு மருந்து என்னன்னா, மருந்து இல்லை, இது ஒரு ஃபீட் அடிட்டிவ் சப்ளிமெண்ட்ரி. இந்த சப்ளிமெண்ட்ரி கொடுத்து விட்டால் ஆடுகளுக்கு வளர்ச்சியாக ரொம்ப கூடுதலாக காணப்படும், நல்ல லாபம் ஈட்டலாம். முக்கியமாக இந்த லிவர் டானிக், இங்கே சாதாரண லிவர் டானிக்கோட இந்த ட்ரைகோலிவ் எச்ஜி இந்த லிவர் டானிக்கை பயன்படுத்தினால், ஏன் பயன்படுத்தினா, இதில் ஒரு 10 லைசின், முக்கியமாக 10 மேற்பட்ட முக்கியமான பொருட்கள் கலந்திருக்கிறது. இந்த ஆடுகளுக்கு நல்ல ஒரு பசியை தூண்டும். அது மட்டுமல்லாமல் ஆடு நல்ல இறையை எடுத்துக்கொள்ளும். இது ஒரு ஆட்டுக்கு 10 ml கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்வேன். இது முக்கியமாக இருக்க வேண்டியது பிலாந்தஸ் நெய்ரோரி, கீழாய் நெல்லி கூட இதில் கலந்துருக்கு. அது மாதிரி எல்லா வேதிப்பொருட்கள், அந்த மூலிகைகளும் இந்த லிவர் டானிக் கலந்துருப்பதனால் இந்த லிவர் டானிக் கொடுத்தால் நல்லா வளர்ச்சி இருக்கும். அதுபோக இந்த விட்டமின் 8+LIC என்ற விட்டமினும் 10 ml கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டால் இந்த இதுலையும் ஏகப்பட்ட விட்டமின், எல்லா விட்டமினும் கலந்துருக்கிறதுனால இந்த ஆடுகளுக்கு வளர்ச்சியை நல்லா தூண்டும். அதுபோக இந்த குரோயிப்ளெக்ஸ் எஸ் தான் வாங்கணும். இந்த குரோயிப்ளெக்ஸ் எஸ் ஒரு 10 ml, ஒவ்வொரு ஆட்டுக்கும் இதில் 10 ml, இதில் 10 ml, இதில் 10 ml. இந்த குரோயிப்ளெக்ஸ் கொடுத்த இதில் ஏன் எஸ் கொடுக்கணும்னா, இதில் பலவிதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறது. இந்த அமினோ ஆசிட்ஸ் அந்த சதைகளை அதிகமாக வளர செய்து, ஆடுகளை அபரிகமாக வளர செய்து, அது வளர்ச்சி. அதுபோக ஆடுகளுக்கு இந்த மினரல் மிக்ஸ், நியூட்ரிசல் வெட்டினரி கடையில் கிடைக்கும். இதுலையும் எல்லா விட்டமின், ஜிங்க், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், விட்டமின் A, D3, E எல்லாம் கலந்துருக்கா. ஒரு கிலோவுக்கு 10 கிராம் வச்சு இதை போட்டிருங்க. 10 கிராம், அதாவது ஒரு ஸ்பூன். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மொத்தமாக தீனில் கலந்து வச்சுட்டோன்னா, 1-2 ஸ்பூன் கலந்து வச்சுட்டோன்னா ஆடுகள் அபரிதமான வளர்ச்சி காணப்படும். மருந்தெல்லாம் போன்ஸ் எல்லாம் நல்லா வளரும். குட்டி வளரக்கூடிய ஆடுகளுக்கும் சரி, பெரிய ஆடுகளுக்கும் சரி. முக்கியமாக இந்த மயிலம்பாடி பொட்டு ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் 100 நாட்களில் எடை டபுள் ஆகிவிடும். 20 கிலோ வாங்கிறோம் என்றால் 100 நாள் கழித்து 40 கிலோ உறுதியாக வந்துவிடும். நல்ல லாபம் ஈட்டலாம். பொதுவாக இந்த மருந்தில் மருந்து கிடையாது, இது சப்ளிமெண்ட்ரி. இது எது கொடுக்குறோம் என்றால், நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னபடி அந்த சளி மருந்து, மற்றபடி அந்த என்ட்ரோஃப்ளாக்சின் போன்ற ஒரு மருந்தும் தேவைப்படாது. ஒரு ஆடு கூட அந்த தீனி தொட்டி கிட்ட போய் தலையை வச்சுட்டு சும்மா நிற்காது. எல்லா ஆடும் அபரிகமாக சாப்பிடும். அதனால்
குறைந்த நாட்களில் டெய்லி 200 கிராம் கூடும், குறைந்தது ஒரு மாதத்துக்கு 6 கிலோ கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம டெய்லி கொடுத்தாலும் நல்லதுதான். வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை 10 ml 10 ml 10 ml. இப்பொழுது நான் உங்களுக்கு காமிப்பேன் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை. கொஞ்சம் நிறுத்து. இந்த குரோயிப்ளெக்ஸ் ஒரு ஆட்டுக்கு 10 ml வச்சு இதை மாதிரி ஒரு அவுன்ஸ் கிளாஸ் வாங்கி 10 ஆட்டுக்கு 100 ml எடுத்து தனியாக வைத்து விட வேண்டும். அதே மாதிரி விட்டமின் டானிக்கும் நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஆட்டுக்கு 10 ml வைத்து எடுத்து விடாது. அதே மாதிரி இந்த லிவர் டானிக்கும் நல்லா ஷேக் பண்ணி இதே ஒரு ஆட்டுக்கு 10 ml வச்சு அவுன்ஸ் கிளாஸ்ல 10 ஆட்டுக்குன்னா 100 ml இதை கலந்து வைக்க வேண்டும். இப்போ எப்படி நம்ம ஃபீடர்ல கொண்டு போய் ஊற்றுவோம் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நிறுத்து. இந்த தண்ணீர் குறைந்த அளவு வைத்துக்கொண்டு இந்த நம்ம 100 ml விட்டமின் டானிக், 100 ml லிவர் டானிக், 100 ml குரோயிப்ளெக்ஸ் எடுத்தாங்க. அந்த 300 ml குறைவான தண்ணீர் கலக்கி விட வேண்டும். ஏன் குறைவான தண்ணீர் கலக்க வேண்டும் என்றால், தீனி வைப்பதற்கு முன்னால் இதை கலக்கி விட்டால் தண்ணீர் குடித்து விட்டு உடனே தீனி தின்னு விட்டு உடனே தண்ணீர் குடிக்கும். 1 மணி நேரத்தில் அவ்வளவு 10 ஆடை இதை குடித்து விட்டால் உடலை சேர்ந்து விடும், செரிமானம் நல்லபடியாக அமையும். ஒவ்வொரு ஆடாக நம்ம கொடுப்பது மிகவும் கடினம். ஆகையால் இவ்வாறு கொடுத்து விட்டால் ஆடுகள் எளிமையாக குடித்துவிடும், நமக்கு வேலையும் மிச்சம், தண்ணீரும் குடித்து விடும். பிறகு தண்ணீர் அவ்வளவு குடித்த பிறகு புது தண்ணீர் நம்ம வைக்க வேண்டும். தண்ணீர் அவ்வளவு குடித்து விட்டால் எல்லா ஆடுகளும் அதை குடித்து விடும். விட்டமின் டானிக் மற்றும் குரோயிப்ளெக்ஸ் மற்றும் லிவர் டானிக் அது உடலில் சேர்ந்து விடும். ஆடுகள் நல்லா வளரும், நல்லா செலுத்தும். இதை மாதிரி நீங்கள் விவசாய பெண்கள் இதை பின்பற்றுங்கள். உடல் எடை அதிகமாக கூறும் என்பதை தெரிவித்துக்கொள்வேன். நீங்கள் இந்த விவசாயம் மற்றும் செம்மறி பராமரிப்பு இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.